அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எடுத்த குட்டி விலாக் தான். இன்றைக்கி நான் அம்மா வீட்டில் இருந்தேன். அம்மா வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. காலையில் சுட சுட டீ நாஷ்டா எல்லாமே நம்ம கைக்கு வரும். அதே மாதிரி தான் இன்றைக்கி அம்மா வந்துட்டு மலக்கு கொழுக்கட்டை செஞ்சுருந்தாங்க. காலையில் ஒரு பொடி பிடிச்சிட்டு மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா நேற்று மிஞ்சிச்ச சாப்பாடு அதில் கொஞ்சமாக லெமன் சோறு வந்துட்டு கிண்டிட்டாங்க. காலையில் நம்ம அம்மா வீட்டு கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. எப்பயுமே நம்மளே எழுந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு இது அப்படியா என்ன சொல்கிறது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும்ல. அதெல்லாம் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே. அப்புறம் அத்தை கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சரக்கெல்லாம் வீட்டில் இருந்துச்சா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். மத்தியானத்துக்கு அம்மா மீன் வாங்கிட்டு வந்து சூப்பராக ஒரு மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். மசாலா கம்மியாக நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை சாப்பாடு அதுதான் பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அஃபீன் அம்மாவை கூப்பிட்டேன் வரலைன்னு சொல்லிட்டா. மோஸ்ட்லி அந்த ரிலேட்டிவ் வீடு அந்த மாதிரிலாம் அவள் அவ்வளோ ஆசைப்பட மாட்டா. சரி அவள் அம்மா வீட்டிலே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு நானும் அஃப்ரா குட்டி அஃப்ரீன் அத்தா 3 பேர் கிளம்பிட்டோம். சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனனால அப்படியே கடையிலேயே டீயை குடிச்சிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு எல்லாரும் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜகன்னு இருந்துச்சு. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த அஃப்ரா குட்டியை வச்சுட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ சொல்லவே முடியாது. ஆமாம் ஆமாம் உன்னை வச்சு ஒரு வீடியோ எடிட் பண்ண முடியலடி அமைதியாரி. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சா அதையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் நிறைய கிராக்கர்ஸ் கடை துணி கடையிலலாம் அம்புட்டு கூட்டமாக இருந்துச்சு. பார்க்கவே அப்படி ஜகஜோதியாக அங்கங்கே லைட்டெல்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு. இந்த தீபாவளி டைமில் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு போகும்போது சூப்பராக இருக்கும். புசானை அடிப்பாங்க, சங்கு சக்கரை வெடிப்பாங்க, நல்லா இருக்கும்ல பார்க்குறதுக்கு. அப்படியே ரிலேட்டிவ் வீட்டுக்கும் வந்தாச்சு. இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தான் சாப்பாடு சொல்லியிருந்தாங்களா. கீழே என்ட்ரி போட்டு தான் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் என்ட்ரி போட்டுட்டு அவங்க வீட்டுக்கும் போயிட்டு நைட்டு டின்னரையும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். அவங்க வீட்டு பால்கனிலேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா நேற்றுக்கு போனோம். இன்றைக்கி தானே தீபாவளி. இன்றைக்கெலாம் இந்த பால்கனியில் நின்று பார்த்தோன்னு வைங்களேன் தாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்கும் வியூவு. அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கே நாங்கள் போகும்போது பாருங்களேன் ஒரே ஒரு வெடி வெடிப்பாங்க. அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி பால்கனி வியூ யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் குட்டிகிட்டையும் கொஞ்சம் நேரம் பேச சொல்கிறேன். அப்புறம் குட்டி பேசுமா உங்களுக்கு பிடிக்கும். சரி அப்படியே அங்கே சரி அமைதியாரு. அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரீன் நம்ம வேற விட்டுட்டு வந்துட்டோம்ல. பிள்ளைக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்ல. அவளுக்கு பிடிச்சதான் நான் வாங்கிட்டு போகணும்னு நினச்சிட்டு அவளுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த பர்கர் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பர்கரு அதையே வாங்கிட்டு போய் கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஆமாம்மா சிக்கன் பர்கர் இல்லை